நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். அன்புள்ளம் கொண்ட அனந்த நாராயணன் ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். காலம் பொன் போன்றது. காலம் ஆக ஆக புது புது வியாதிகளும் வருது. விஞ்ஞான வளர்ச்சி அபரிமிதமா இருந்தாலும் அதற்கு சமமா நோய் நொடிகளும் நம்மளை தாக்கத்தான் செய்கின்றன. முன்னாலெல்லாம் ஏதாவது இருதயம் சம்பந்தமான நோய் வரும், எலும்பு நரம்பு சம்பந்தமான வியாதிகள் தான் இருந்தது. ஆனா இப்போ புது புது வியாதிகள். உதாரணம் பாருங்க, சர்க்கரை வியாதி. இந்த ஒரு வியாதியை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம நாட்டில் நூற்றுக்கணக்கான மருந்து நிறுவனங்கள், அப்புறம் ஆயிரக்கணக்கான மருத்துவர்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. ஓர் 25-30 ஆண்டுகளுக்கு முன்னால இந்த வியாதியே இல்லை, புதுசா வந்தது. அது சரி, அது என்ன சர்க்கரை நோய்? நமது உடம்பில் இன்சுலின் ஒழுங்கா சுரக்காதுதான். சுரக்கலன்னா ஊசி மூலம் செலுத்திக் கொள்கிறோம் செயற்கையா. சர்க்கரை நோய்க்கும் நமது வாயில் சுரக்கும் உமிழ்நீருக்கும் தொடர்பு இருக்குங்கிறாங்க. உணவுடன் கலந்து செல்லும் உமிழ்நீர் தான் கணையத்திலிருந்து இன்சுலினை சுரக்க தூண்டும் இயற்கை மருந்து. அனந்த நாராயணன் ஐயா, உங்களுக்கு நினைவிருக்குமே சர்க்கரை நோய் என்பது எப்போது வந்ததுன்னு? இந்த உமிழ்நீர் என்ற இயற்கை மருந்தை நம் முன்னோர்கள் தாங்கள் உண்ணும் உணவுடன் அதிக அளவு எடுத்துக்கொண்டனர். ஐயா, நீங்கள்லாம் வாழ்வதற்காக உணவு உண்டவர்கள். இந்த காலத்துல நாங்கள்லாம் அப்படி இல்லையே. ஏதோ மிஷின் கணக்கால வாழ்க்கைய கடத்திக்கிட்டு இருக்கிறோம். பொறுமையா, அமைதியா, பொறுப்புடன் முன்னோர்கள் உணவருந்தினர். அதனால் அவர்கள் சாப்பிடும் உணவுடன் உமிழ்நீர் அதிக அளவு கலந்து வயிற்றுக்குள்ள போனது. கூடுதலா உமிழ்நீரை சுரக்க செய்வதற்காக கொஞ்சமா ஊறுகாயை எடுத்துக்கிட்டாங்க. அதே போல சாப்பாடு சாப்பிட்றதுக்கு அரை மணிக்கு முன்னால, சாப்பிட்ட பிறகு அரை மணி கழிச்சு கடலை மிட்டாய், வெல்லம், பனங்கற்கண்டு, பனங்கருப்பட்டி இதுல ஏதாவது ஒன்றை எடுத்துக்கிட்டாங்க உமிழ்நீர் சுரப்பதற்கு. தூண்டல் துலங்கல் என்ற விதியின்படி உமிழ்நீர் என்ற தூண்டுதலால் இன்சுலின் என்ற துலங்கல் சுரக்கிறது. இப்போ ரொம்ப வேகமான காலகட்டமா இருக்கு. வேகமான உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். போட்டியான உலகமும் இது. அதற்காகவே சாப்பிடுறதுலையும் வேகம் அதிகரிச்சிடுச்சு. ஆற அமரன்னு சொல்லுவாங்க பெரியவங்க. அது போலெல்லாம் சாப்பிடுற வேலை நடக்கிறதில்ல. வாழ்க்கைக்கான சாப்பாடு என்ற மனநிலை மாறி சாப்பிடுவதும் ஒரு வேலையாயிடுச்சு. உணவை ருசித்து ரசித்து உமிழ்நீர் கலந்து சாப்பிடாமல் மருந்து மாத்திரையை முழுங்குற மாதிரி உணவையும் வாயில போட்டு முழுங்குறோம். நாம் முழுங்கும் உணவில் உமிழ்நீர் இல்லாததால் அந்த உணவுக்கு இன்சுலின் சுரக்காது. உணவில் உள்ள குளுக்கோஸ் கிளைக்கோஜனாக மாறாமல் அது சர்க்கரையாகவே இரத்தத்துல தங்கிடும். நாளடைவில் அது சர்க்கரை நோய் என்று அழைக்கப்படும் நீரிழிவு நோயா மாறிடுது. சர்க்கரை நோய்க்கு நல் மருந்தா நம் வாயில் சுரக்கும் உமிழ்நீரை சொல்றாங்க. அனந்த நாராயணன் ஐயா, ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிட்றோம். சிலர் இன்னும் 2 வேளை கூட சேர்த்து சாப்பிட்றாங்க. எப்போ சாப்பிட்டாலும் ஒவ்வொரு கவளம் உணவு கூடவும் உமிழ்நீர் சுரந்து கலந்து சாப்பிட பழகிக்கணும். நாம் குடிநீர் அல்லது தேநீர் அருந்தினால் கூட உமிழ்நீர் கலந்து தான் வயிற்றுக்குள்ள அனுப்பணும். அப்படி சாப்பிடணும். சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் நேரம் ஒதுக்கணும். அதுபோல நம்ம மாநிலத்துக்கே உரிய பழைய சாதம், இதை தினமும் காலை வேளையில சாப்பிட்டால் குடல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்குமா? தற்கால நவீன உணவு வகைகளால் குடலுக்கு கிடைக்க வேண்டிய தாது, இரும்பு, நார்ச்சத்து மட்டுமில்லாமல் நன்மை செய்யும் பாக்டீரியாக்களும் கிடைக்காத காரணத்தால் மலச்சிக்கல், தூக்கமின்மை, செரிமான கோளாறு, மன அழுத்தம், இப்படி பல பிரச்சனைகள் நம்மை நாடி வருகின்றன. இவற்றையெல்லாம் தடுப்பது நம்ம கையில தான் இருக்கு. உணவே மருந்து, மருந்தே உணவு. உமிழ்நீர் உயிர் நீர். மறந்துட வேண்டாம். இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.